ஓம் ஓம் ஸ்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये சாந்தயே सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே கௌதமி சதா सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः ஈஸ்வரः साक्षात् பரபிரம்ம श्रीगुरवे ஸ்ரீ नमः குருவே நமः सदाशिवसमारम्भां ஆரம்பம் सदाचार्यमध्यमाम् மத்தியமம் अस्मदाचार्यपर्यन्तां அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் वन्दे வந்தே குரு गुरुपरम्पराम् பரம்பராம் पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् மதுரம் மதுராட்சரம் आरुह्य சவிதாசான் वन्दे वाल्मीकिकोकिलं கில்லோச்சனம் वाल्मीकिर्मुनिसिंहस्य சம்பூ कवितावनचारिणः சரிண रामकथानादम् सुतरां गतिम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् अविक्षमच्चवन्तारं वन्दे लङ्काभयङ्करम् काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजातपरिमलवासनं भावयामि भवनानन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं बाष्पवारि परिपूर्णलोचनं वागतप्रतिगतये जगतपितरं वन्दे पार्वती परमेश्वर போன கிளாஸ்ல பார்த்தோம் சொல்லுங்க. சௌமியாவும் ஆட் பண்ண சொன்னா ஜஸ்ட் நான் செக் பண்ணேன். முடியுமா இப்போ உங்களால? நம்ம போன வாரம் பார்த்தோம், வரதந்து முனிவர் கிட்ட இருந்து கௌஸ்கர் வரார், ரகு கிட்ட வரார், அவர்கிட்ட யாச்சகம் கேட்கறதுக்காக வர்றார். அவர் யாச்சகம் கேட்க வர்ற நேரத்துல ரகு எல்லா தானமும் பண்ணியாச்சு. இது வரைக்கும் அவர் என்னென்ன செல்வம் எல்லாம் சேர்த்துன்னு வந்தாரோ அதெல்லாம் தானம் பண்ணிட்டு, இவருக்கு அதிதி பூஜை பண்றதுக்கு கூட அவர் கையில மண் பாத்திரம் தான் இருக்கு. அந்த மண் பாத்திரத்தை வச்சிருந்தா அதெல்லாம் பூ புஷ்பம் அக்ஷதை இதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு அதிதி உபச்சாரம் பண்ணி அவருக்கு கால்லாம் அலம்பிட்டு எல்லாம் பண்றார். வந்து அவரை வாங்கன்னு சொல்லி வரவேற்று எல்லாம் பண்றார். எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். இந்த சின்ன வயசு பிராமணர், நல்ல தேஜஸான பிராமணர், அப்பதான் குருகுலத்துல இருந்து வந்திருக்கார். வந்தவர்கிட்ட ராஜா எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கார், எப்படி இருந்தது குருகுலம் அது இதெல்லாம் கேட்டு இருக்க. இவர் சொல்றார், நீ எல்லாம் இதை கவனிச்சுட்டு இருக்க, எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ராஜா இருக்கும்பொழுது, அதாவது சூரியன் இருக்கும்போது இருட்டு வந்து ஜனங்களுடைய கண்ணை மறைக்க முடியுமா? இருட்டால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ராஜா இருக்கிறது, ரட்சிக்கிறதுக்கு இருக்கச்ச யாருக்கு என்ன குறை வரும்? அங்க எல்லாருமே சௌக்கியமா தான் இருக்கும். ஆனா நான் வந்து கொஞ்சம் முதல்லயே வந்திருக்கணும். இப்ப நீ வந்து எப்படி இருக்கேன்னா, எல்லா தானியங்கள்லாம் பறிச்சு வெறும் தண்டு மட்டும் நிக்கிற அந்த வயல்ல இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்க, வெறும் கையோட இருக்க. உன்கிட்ட யாச்சகம் கேட்கறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். நீ வந்து ரொம்ப உன்னோட மூதாதையர்களை விட, உன்னோட முன்னோர்களை விட என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்க, ஜனங்களை நல்லா பார்த்துக்கிற, நல்ல பணிவா இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா
இப்படி உன் கையில எதுவுமே இல்லாத நேரத்துல யாத்திரத்துக்கு வந்துட்டேனேங்கிறது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதை கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், இல்லைன்னு சொல்றது உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு எனக்கு வேற எந்த இதுவும் உன்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை, நான் கேட்டு வந்தது உன்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனாலும் வந்து நான் உன்னை எதுவும் சொல்றதா, நான் உன்னை எதுவும் சொல்லிட மாட்டேன். நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். நான் வேற எங்கேயாவது போய் வேற ராஜா கிட்ட போய் யாச்சகம் பண்ணிக்கிறேன். ஒரு சாதக பட்சி கூட நீரில்லாத மேகத்தை நோக்கி தலையை தூக்காது, அதே மாதிரி செல்வம் இல்லாத உன்கிட்ட நான் வந்து கையேந்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த சாதக பட்சிங்கிறது வெறும் மழை நீரை மட்டும்தான் சாப்பிடுமா, வேற எந்த நீரும் குடிக்காதான். ஸோ அதுக்கு வந்து வித்தியாசம் வேற தெரியும், எது வந்து நீர் நிறைந்த மேகம் எது நீர் இல்லாத மேகம்னு பாக்குற அளவுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, பகவான் அது வச்சிருக்காரு. ஸோ அந்த பறவைக்கு கூட தெரியும் எங்க நீர் எதிர்பார்க்கலாம் எங்க நீர் எதிர்பார்க்க கூடாதுன்னு. இப்போ நான் அப்படி, அதாவது அதுக்கே தெரியறதுன்னா எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி அர்த்தம். அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பிருச்ச ரகு தான் நமக்கு தெரியுமே, இவ்வளவு நேரம் நம்ம ரகுவை பத்தி அவருடைய பரம்பரையை பத்தி தெரிஞ்சது. யாராவது வெறும் கையோட போறான்னா விடுவாளாவாலாம். அவருக்கு வந்து இல்ல இல்ல நீங்க போகக்கூடாது இங்கேயே இருக்கணும்னு அவருக்கு தடுத்து நிறுத்துறாரு. சரி உங்களுக்கு உங்களுடைய குருவுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்கணுங்கிற விவரம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவரும் வந்து சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா முறைப்படி யாகத்தை செய்யக்கூடிய அந்த ராஜாவாகிய ரகு கிட்ட, கர்வம் இல்லாத அந்த ராஜாவிடம், வர்ணாசிரம தர்மங்களை வர்ண தர்மத்தை அனுசரிக்கக்கூடிய மக்களிடம் அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராஜா கிட்ட, எல்லாருக்கும் ரட்சகனாக இருக்கக்கூடிய அந்த ராஜா கிட்ட நான் என்ன உத்தேசித்த அவர்கிட்ட வந்தோம் அப்படிங்கறத அவர் எடுத்து சொல்றாரு. அவர் சொல்றது இது மாதிரி, நான் என் குருகுலத்துல என் குரு கிட்ட படிச்சேன். அப்ப நான் படிப்பு முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவர்கிட்ட என்ன குருதட்சிணை வேணும்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ எனக்கு பண்ணின குரு சேவையே ரொம்ப திருப்தியா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ நினைச்சதை விட இன்னும் நிறையவே இந்த சேவையெல்லாம் இங்க செஞ்சுட்ட, நான் சொல்லிக் கொடுத்த அத்தனை வித்தைகளும் நீ கத்துருக்க, எல்லா பாடங்களும் நீ நல்லபடியா கத்துருந்த, அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, எனக்கு எதுவும் குருதட்சிணை வேண்டாம், நீ அதிகமான சேவையே செய்துட்ட எனக்கு, அதனால போயிட்டு வான்னு சொன்னாரு. ஆனா எனக்கு நான் வந்து திரும்ப திரும்ப அவர்கிட்ட இல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தேன். அவருக்கு வந்து கோபப்பட்டுட்டு எனக்கு 14 தட்சிணை வேணும், எவ்வளவு வேணும்னு கேட்டாருன்னா 14 கோடி பொற்காசு எனக்கு வேணும், எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வித்தைக்கும் ஒவ்வொரு கோடி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து என்னை கேட்டுட்டாரு அவரு. ஓ நான் வந்து யாருக்கிட்ட போய் எனக்கு வந்து இவ்வளவு பணம்லாம் கொடுக்குற வசதி என்கிட்ட கிடையாது, அதனாலதான் உன்னை தேடி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். நான் உன்னை தேடி வந்தா உனக்கு ராஜாங்கிற தவிர உன்கிட்ட எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே, நீ வெறும் கையோட இருக்க, உனக்கிட்டே செல்வம் இல்லை, அதனால இந்த சமயத்துல நான் உன்னை நிர்பந்தப்படுத்துற தைரியம் எனக்கு இல்லை, நான் எதையும் நிர்பந்தப்படுத்தி உன்கிட்ட கேட்க முடியாது, எம்டி ஹேண்டட் ராஜா அப்படின்னு பேருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி கௌஸ்கர் வந்து சொன்னதை கேட்டோன்னே அவருக்கு ஒன்றும் கவலையே இல்லை. ரகுவை பொறுத்த வரைக்கும் அவர் அதை பத்திலாம் கவலையே இல்லை. இவ்வளவு பணமா இங்க இருக்கு, நம்ம எங்க போறது, இப்பதானே எல்லாம் கொடுத்துட்டோம், விரும்பியோட இருக்குமே, ஏதோ 2-3 காயின் கேட்டாலாவது பரவாயில்ல கேட்கிறாரு அப்படிலாம் அவர்லாம் யோசிக்கவே இல்லை. அவருக்கு எதுவும் அக்கறதாவே இருக்கணும், எப்படியும் கௌஸ்கர் விரும்புற பொண்ணை என்னால கொடுக்க முடியும்னு நம்பிக்கை அவருக்கு ரொம்பவே இருந்தது. ஏன்னா அவர் இந்திரன் மாதிரி அவரு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்திரன் கிட்டேயே எல்லாரும் சண்டை போட்டவாதான் வாழலாம். அவர்கிட்ட குற்றம் சொல்றதுக்கு எந்த ஒரு குணமும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால முனிவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி என்கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கையோட அவர் என்ன சொல்றாரு, அவரை பார்த்துட்டு அந்த முனிவரை பார்த்துட்டு அந்த பிரம்மச்சாரி ஆனாலும் அவர் ஒரு முனிவருங்கிற ஒரு அந்தஸ்தையும் இருக்காருன்னா அவளை படிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த பிராமணன் இருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து, சரி குருதட்சிணை வேண்டி நீங்க வந்திருக்க, என்கிட்ட இருந்து நீங்க வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்னு அது ஒரு அபகீர்த்தி ஆயிடுச்சு. ரகு கிட்ட போனேன், அவர்கிட்ட கேட்டேன், அவர் இல்லைன்னு சொன்னாரு, அதனால வெறும் கையோட வந்துட்டேன்னு எனக்கு ஒரு பேர் வந்துருக்கு அப்படின்னு அவருக்கு தோன்றது.
ராஜாக்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய விஷயம். வந்து அவமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனல் அவமானம் அப்படிங்கிறது இல்ல. அவர் ஒரு ராஜா இல்லையா? ராஜா கிட்ட இருந்து வெறும் கையோட வந்தோம். ராஜா வந்து தெய்வத்துக்கு சமானம். ஜனங்கள் வந்து ஒரு கஷ்டம்னு ராஜா கிட்ட போனா ரட்சிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஸோ அந்த காலத்துல நம்ம இந்த காலம் மாதிரி இல்ல. அந்த காலத்துல ரிஷி முனிவர்கள், இந்த மாதிரி பிராமணர்கள், இவெல்லாம் ராஜாவுக்கு தான் யாச்சகம் கேட்பான். வேற யார்கிட்டையும் போய் கை எஞ்சி நிக்க மாட்டார். ராஜாவுக்கு அவர்களுக்கு பண்ண வேண்டிய கடமையும் இருக்குங்கிறதுனால அவர் அந்த அது ஒரு அவளை பார்த்துக்காம போயிட்டோமோங்கிற பேர் அவருக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் ரொம்ப வெரி பர்டிகுலர். நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட அக்னிஹோத்திர சாலையில போய் தங்குங்கோ. அங்க ஒரு 2 நாள் 3 நாள் இது செய்த நான் அதுக்குள்ள நீங்க கேட்ட எல்லா பணத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற. இந்த அக்னிஹோத்திர சாலாங்கிறது 3 வருணங்களுக்கு வந்து அக்னிஹோத்திரம் முக்கிய கர்மால அது ஒண்ணு உண்டு. இந்த திருமணமான புதுசுலயே வந்து திருமணத்துக்கே என்ன பண்ணுவான்னா, அப்பா வளர்த்து வச்சிருந்த அக்னில இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுதான் விவாகமே பண்ணுவா. அந்த விவாகத்துக்கு அப்புறம் அந்த அக்னி வந்து விவாகம் பண்ணி இந்த பையனுக்கு சொந்தமா இருக்கு. அந்த அக்னியை அவன் எடுத்துன்னு வந்து ஆத்துல 3 அக்னியாக வச்சுட்டு அதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அந்த அக்னியை தான் அதுல இருக்கிற அக்னியை தான் வந்து நித்திய கர்மாவுக்கு சில எடுத்துக்குது. ஸ்மார்த்த கர்மா, ஸ்ரௌத்த கர்மான்லாம் இருக்கு. ஒவ்வொரு அக்னி 3 அக்னியா இருக்கும். அதுல வந்து கிராமபத்திய, அதாவது கிரகபதி எஜமானன் இருக்காங்க இல்லையா, கிரகஸ்தன் இருக்காங்க இல்லையா, அந்த கிரகஸ்தனுக்கு எந்த கேடும் வரக்கூடாது, அவனுக்கு இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எல்லாம் பாதிக்காம அவனை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்னியை வளர்க்குறது. ஸோ அது வந்து கிராகபத்தியம்னு பேர். அதுக்கு கார்கபத்தியம்னு பேர். அந்த கார்கபத்திய அக்னி ஒண்ணு இருக்கும். அப்புறம் அங்க இருக்கணும், டெய்லி அது பண்ணணும். அப்புறம் ஆகவனீயம்னு ஒரு அக்னி. இந்த ஆகவனீயம்ங்கிற அக்னி தான் வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவன் பண்ண வேண்டியது. அது என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியல, அது நீங்க கேளுங்க. அப்புறம் தட்சிணாக்னிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த 3 அக்னியும் டெய்லி வளர்க்கணும், டெய்லி இருக்கணும். இன்ஃபேக்ட் சமையலுக்கே அங்கிருந்து தான் அக்னி எடுத்துப்பாலாம், அதெல்லாம் உண்டு. அதனால பெண்களுக்கும் ஒரு பானை வாங்கி கொடுக்கணுங்கிறது கல்யாண சமயத்துல இருக்கும். அந்த பானையை வந்து மற்ற கர்மா எல்லாம் பண்றதுக்கு அக்னி கர்மா இருக்கிற நேரத்துல அந்த அதுல இருந்து அக்னி எடுத்துக்கலான்னு கேட்பா. இது மாதிரி இந்த யாகசாலை இருக்கு, நீங்க அங்க போய் தங்குங்கன்னு சொல்றது. ஏன் இந்த 3 அக்னியில 4வது அக்னி போல இந்த பிரம்மச்சாரி அங்க தங்கினாராம். அதனால அவர் அங்க போய் இருக்க சொன்னாராம். அக்னி போல் ஞானத்தினால் அக்னியை போல விளங்கும் அந்த பிரம்மச்சாரியை அன்னைக்கோ தங்க சொல்றாரு. அப்புறம் ஏற்கனவே இவர் வந்து திக்விஜயம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போய் எல்லா ராஜாக்கிட்டையும் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்தாச்சு. மறுபடியும் வேற எந்த ஒரு ராஜாக்கிட்டையும் போய் இந்த மாதிரி எனக்கு செல்வம் வேணும்னு கேட்க முடியாது இல்லையா? அதனால அவன் கேட்டாலும் பாவம் அவளாலையும் கொடுக்க முடியாது, அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவள்கிட்ட எல்லாம் போவானா நேரம் குபேரன் கிட்ட போகலான்னு டிசைட் பண்ணிட்டு. குபேரன் தான் வந்து இப்பெல்லாம் இருக்கே, குபேரன் கோவிலுக்கு போறது, குபேரனுக்கு பூஜை பண்றது, என்ன ஸ்பெஷலா குபேர யந்திரம் எல்லாம் வாங்கி வச்சிருந்து பண்றாள் இந்த காலத்துல. குபேரன் கிட்ட அத்தனை செல்வம் இருக்குங்கிறதுனால அவர் குபேரன் கிட்ட போலாம். காற்றினுடைய பலத்தினால மேகம் எப்படி மலை மேல, அப்புறம் இந்த ஓஷன் மேல, அப்புறம் வேற வேற இடத்துக்கெல்லாம் இருக்கு. மேகம் தானாக எங்கேயுமே நகர முடியாது, காற்றினுடைய பலம் அதுக்கு வேணும். அந்த வேகத்துலதான் அது எல்லா இடத்துலயும் போறது. அதே மாதிரி வசிஷ்டருடைய அனுகிரகம்னு இவருக்கு இருக்கிறதுனால ரகுவால எங்க வேணா போக முடியும், என்ன வேணா பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்தது. குபேரனை வந்து தேவர்கள் ஒருத்தர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். குபேரன் வந்து சாதாரண சும்மா ஒரு சின்ன ராஜாக்கள். ஆனா ரகுவை பொறுத்த வரைக்கும் குபேரன் வந்து தனக்கு கீழே இருக்கிற அரசன் மாதிரி தானா. குபேரன் தானே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவ்வளோ அது கர்வம் இல்லை, அவ்வளோ சகஜம், அவ்வளோ ஒரு உரிமை. போய் அங்கதான் இருக்கே, சும்மா தானே இருக்கு, அது எடுத்துன்னு வந்துடலாம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம தானே அவ்வளோ வெல்த் அங்க இருக்கு, லெட் அஸ் பிரிங் தட். யாருக்காவது இல்லாத வாழ்க்கை தானே செல்வம்னு சொல்லிட்டு அவர் நல்ல டைம் எல்லாம் பாக்குறாரு. நல்ல நேரம் எல்லாம் பார்த்துட்டு நல்ல நேரம்ங்கிறது அவர் காத்தால கிளம்பணும்னு நினைக்கிறார். ஆனா நல்ல நேரம்ங்கிறது கொஞ்சம் ஏர்லியராகவே இருக்கு, ராத்திரி வேலையிலேயே இருக்கிறதுனால நல்ல நேரத்துல வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். நைட்டே வண்டியில ஏறி உட்காந்து வண்டியிலேயே தூங்கிடுறாராம், தன்னுடைய ரத்தத்திலேயே அவர் தூங்குறாரு.
அப்புறம் காத்தால விடியறது, அவர் கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆகும்பொழுது அங்க இருக்கிற பேலஸ்ல இருந்து எல்லாரும் ஓடி வரா. ராஜாவே கஜானா வந்து ரொம்ப இருக்கு, மலை மாதிரி நிறைய பொற்காசுகள்லாம் நிறைய வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. ரகு வர்றத நினைச்சு குபேரனே வந்து செல்வத்தை தானே வழங்கி கொடுத்ததுக்காக ஒரு இதுல வந்து ஒரு குவியலா அது வந்துருக்குன்னு இந்த காளிதாசர் சொல்றாரு. இதுக்கு இன்னொரு கதையும் இருக்கு, வேற மாதிரின்னு சொல்வா. ரகு வர்றான்னு தெரிஞ்ச உடனே ஆக்சுவலி இந்திரன் கிட்ட போறதாகவும், இந்திரன் குபேரனை கூப்பிட்டு ஒரு 2 மரம் இருக்கு, அந்த 2 மரம் பேர் எனக்கு மறந்துருக்கு, அந்த மரத்துல இருந்து நிறைய பொற்காசுகள் வரவழைச்சு கொடு அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்வார். அந்த இப்ப கூட இந்த வருஷத்திற்கு இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வந்ததுன்னா அந்த மரத்து இலைகளை எடுத்து செலிப்ரேட் அந்த ஊர்ல தான். அது மாதிரி ஒண்ணு இருக்கு. அது ஒரு வருஷன், அந்த ஸ்டோரி ஒரு வருஷன் இருக்கு. பட் இங்க வந்து குபேரனே அவருடைய கஜானாவை ரொப்பின மாதிரி, மலை போல அந்த கஜானா ரொம்ப போச்சு. மேருமலை மாதிரி இருந்துதான், அவ்வளோ செல்வங்களை அவரு கட்டி கொடுத்திருக்காரு. குபேரன் கொடுத்த பொன் வந்து 14 கோடிக்கும் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. அவர் என்ன கவுண்ட் பண்ணியா போடுறாரு, அவர் வந்து தாராளமா பொழிஞ்சிட்டார், மழையை பொழிஞ்சிட்டார். எல்லா சேர்த்தையும் எடுத்து கவுன்சிலர் கிட்ட போறார். ரகு வந்து இந்த மாதிரி உங்க பணம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க குருவுக்கு கொடுக்க தட்சிணா ரெடி ஆயிடுச்சு, நீங்க எடுத்துன்னு போங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் பாக்குறாரு. இல்ல எனக்கு வேண்டியது வந்து 14 crores தான், நீ வந்து நிறைய கொடுத்துருக்கேன், என்னால நிறைய எல்லாம் வாங்கிக்க முடியாது, நான் எவ்வளவு கேட்டனோ அவ்வளவு மட்டும் நீ கொடு, அதுக்கு மேல எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன நினைக்கிறார், நான் வந்து தானமாக கொடுக்கறதுக்காக வாங்கினது, இதுல இருந்து நான் அந்த பணத்தை நான் எடுத்துக்க முடியாது, தானமாக கொடுத்ததுல இருந்து நான் எடுத்தேன்னா எனக்கு அது அசிங்கம், நான் அதை கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிக்க கூடாது அப்படின்னு இவர் பேசுறாரு. இவர் 2 பேருடைய குணாதிசயங்களை பார்த்து ஊர்க்காரெல்லாம் அப்படியே மெச்சி போறாளாம். யார பெருமையா பாக்குறது, கொடுத்தது நான் கேட்டதை மட்டும் கொடுன்னு சொல்ற இந்த பிரம்மச்சாரி இந்த பிராமணரை பார்த்து பெருமைப்படுறதா, இல்ல நீங்க கேட்டதை விட அதிகமா நான் கொடுக்குறேன் வாங்கின்னு போறோம்னு சொல்றது ரகுவை வந்து பெருமையா பாக்குறதான்னு மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க, அனுபவிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அத இந்த விவாதம் எப்படி முடிஞ்சதுன்னு ரகு இதுல வந்து ரகுவம்சத்துல அது கடைசியில எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லல. அந்த ஸ்டோரி எப்படி முடியறதுன்னா, எல்லா பணத்தையும் அவர் எடுத்துன்னு போயிடுறார், எடுத்துன்னு போய் தன் குரு கிட்ட கொடுக்குறார். குருவும் வந்து தனக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் எடுத்துன்னு மிச்சத்தை விஷன் கிட்டே கொடுக்குறார். அப்புறம் இவர் மறுபடியும் ஊருக்கு வந்து அந்த மிச்ச பொற்காசுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற ரகுவுடைய ராஜ்யத்துல இருக்கிற மக்களுக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணினதாக ஒரு. இப்போ இங்க என்ன ஆகுதுங்கிறத காளிதாசர் இங்க மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் லீவ் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்கிறதோட கதையை முடிச்சிருக்காரு. அப்புறம் தன்னுடைய காரியம் நிறைவேடுத்துன்னு சொல்லிட்டு கவுன்சிலருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவருக்கு புறப்படுறார். 14 கோடி காசு எடுத்துன்னு போனோமே, அவர் எல்லாத்தையும் முடிஞ்சுட்டு போக முடியாது. அதனால நல்லா யோசிச்சு ராஜா அதுக்கெல்லாம் நல்ல மூட்டையெல்லாம் கட்டி அதை குதிரை மேல கேமல் மேல எல்லாம் கட்டி அவர்கிட்ட எடுத்துன்னு போறதுக்கு சௌரியமா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அப்புறம் ஒரு நல்ல ராஜாங்கத்தை நல்ல தர்மத்தின்படி ஆட்சி செய்யறாங்க. தர்மத்தின்படி ஆட்சி செய்யறதுன்னா விருத்தேகே ஸ்திதஸ்ய பிரஜானாம் அதிபதி அப்படின்னு சொல்றார். விருத்தேகேனா ஒரு நெறியுடன் வாழ்கின்ற ஒரு ராஜா. ஒரு ராஜாக்கு என்ன மாதிரி நெறியுடன் வாழறவன்னா, நிறைய செல்வம் சேர்க்கணும், சேர்த்த செல்வத்தை மல்டிப்ளை பண்ணணும். சேர்த்த செல்வம் மல்டிப்ளை பண்ண செல்வம் ரெண்டையும் நல்லபடியா மெயின்டைன் பண்ணும், ரட்சிக்கணும். அதுக்கப்புறம் அதை எங்க கொடுக்கணுமோ, எந்த விதத்துல செலவு பண்ணணுமோ அந்த விதத்துல செலவு பண்ணணும். இது 4மே ரகு கிட்ட இருக்கு. அந்த மாதிரி வாழ்கின்ற ராஜா தர்மத்தின்படி வாழறவனாக தான் இருப்பான். தர்மத்தின்படி வாழ்கின்ற ராஜா பூமியில இருந்தா பூமாதேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு வாரி வழங்குவாளாம். எல்லாத்தையுமே வாரி வழங்குவா. நீர்ல இருந்து தானியங்கள்ல இருந்து செழிப்பு நிறைய இருக்கும் அந்த தேசத்துல. ஆனா நீ எப்படிப்பட்டவன், ஆகாசமே உனக்காக மழை பொழியறது, என்ன மழை, தங்க மழை பொழியறது. அதனால நீ உன்னோட முன்னோர்களையே நீ மிஞ்சிட்ட.
தேசப்பட்ட ராஜா எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பிரகாங்கினம் அடைகிறார். உங்களோட பெருமை வந்து நினைச்சு நினைச்சு பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் உன்கிட்ட குறையே இல்ல ரகு சொல்றாரு இவர். உன்கிட்ட எந்தவித குறையும் இல்லை, குணத்திலும் இல்ல, உனக்கு இருக்கிற செல்வாக்கு செல்வம் இதுலயுமே யூ ஹேவ் எவ்ரிதிங் இன் அபண்டன்ஸ். உனக்கு நான் பதிலுக்கு என்ன கொடுக்க முடியும்? நீ எனக்கு செஞ்ச இந்த உபகாரத்துக்கு நான் பதிலுக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஏற்கனவே எல்லாம் இருக்கிறவனுக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? ஆனா உனக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். என்னன்னா உன்னோட அப்பாவுடைய புகழ் உனக்கு இருக்கு. எப்படி உங்க அப்பா உன்னை பெற்று எடுத்து பெருமைப்பட்டாரோ, நல்ல குணமுள்ள ஒரு குழந்தைய பெற்று, அதே மாதிரி அவருக்கு எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதோ அதே மாதிரி உனக்கும் ஒரு நல்ல மகன் பிறப்பான். என்னை விட புகழோடு இருக்கிறதுலயே ஒரு நல்ல குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அதன்படி அவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை எப்போ பிறந்ததுன்னா பிரம்ம முகூர்த்தத்துல பிறந்தது. அந்த ராணி பிரம்ம முகூர்த்தத்துல குழந்தைய பெற்றெடுக்கிறா. பிரம்ம முகூர்த்தத்துல பெற்றெடுத்த குழந்தைங்கிறதுனால அந்த குழந்தைக்கு பிரம்மதேவருடைய இன்னொரு பெயரான அஜன் ஒரு பேர் இருக்கு. அந்த குழந்தைக்கு அஜன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திலீபனுடைய மகன் திலீபனையும் மிஞ்சினவனாக இருந்தான்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ரகுவனுடைய மகனும் ரகுவை மிஞ்சியவனாக எல்லா விதத்திலையும் பெருமை வாய்ந்தவனாக அவன் வளர்றான். உருவமாகட்டும், பலமாகட்டும், அறிவாகட்டும், அவனுடைய ஸ்கில்ஸ் ஆகட்டும், எந்த விதத்திலையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதே மாதிரி அவன் வளர்றான். அது எப்படி இருக்குன்னா, ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா? ஏற்கனவே ஒரு விளக்கு ஜோதி இருக்குன்னா அந்த ஜோதியில இருந்து இன்னொரு ஜோதி ஏற்றுவோம்னா ரெண்டும் ஒரே மாதிரிதான் பளிச்சுன்னு இருக்கும். அதனால இது குறைய போறதும் இல்லை, அதுல இருந்து வந்ததால அப்படின்னு சொல்லி இது அதிகமாக போறதும் இல்லை. ஆனா ரெண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுது ரெண்டும் இன்னும் அதிகப்படியான வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே வந்து பெருமையை சேர்க்குது. எல்லாருக்குமே ஒரு வெளிச்சத்தை அதிகமா கொடுக்குற மாதிரி இந்த அப்பாவும் மகனும் எந்த விதத்திலையும் குறையில்லாமல் ரொம்ப ஈக்குவலான ஸ்ட்ரென்த் வேலர் எல்லாமே இருந்ததாக இருந்தார்கள். அர்ஜுன் அப்கோர்ஸ் அவனுக்கு நல்ல குருகுல வாசம், அவனுக்கு குரு கிட்ட படிக்கிறது, ஒரு க்ஷத்ரிய பிரின்ஸா இருக்கிறதுனால அவன் என்னென்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் நல்லா கத்துட்டான். அப்புறம் அவனும் வளர்ந்துடுறான். வளர்ந்து ஒரு பருவம் வருது. அவனுக்கு இளவரசனாகக்கூடிய ஒரு பருவத்தை அவன் அடையிறான். இடுகிடும் முடிச்சிட்டாங்க அர்ஜுன் வளர்றத. அது எப்படி இருந்ததுன்னா, அவன் இளவரசனாக ரெடி ஆயிட்டான் அப்படிங்கறது காளிதாசர் எப்படி சொல்றாருன்னா, கணவனுடைய ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு ஹஸ்பண்டுடைய ஒப்பீனியனை கேட்கணும்னா ஒரு மனைவி வந்து தயங்கி வந்து ஷில் பி வெயிட்டிங். அவளுக்கு அதுல அப்ரூவல் இருந்தா கூட ஹஸ்பண்ட் வந்து இல்ல சாரி, அவர் இது எப்படி வேற சாரி, தான் ஒரு பெண் வந்து தனக்கு கணவனாக ஒருத்தன் வரணும்னு ஆசைப்பட்டாலும் அப்பாவோட அப்ரூவல் இல்லாம அது நிறைவேறாது. ஸோ ஷில் பி வெயிட்டிங் ஃபார் அப்பாஸ் அப்ரூவல். அந்த மாதிரி ராஜ்யலட்சுமிக்கு வந்து இளவரசன் இவன் அர்ஜுன் வரணும்னு ஆசையா இருந்தா கூட லக்ஷ்மி தேவியே ரகு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரகு அப்கோர்ஸ் இளவரசனாக வயசு வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம். இளவரசர்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வந்துருச்சு. ராஜ்யத்துல ஸ்வயம்வரங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஸ்வயம்வரம் நடக்கும்போது போஜராஜன் இவருக்கு இன்விடேஷன் அனுப்புறார். தன்னுடைய மகள் இந்துமதிக்கு திருமணம் பண்ணி நிச்சயம் பண்ணிருந்தாலும் அந்த ஸ்வயம்வரத்துக்கு வரணும்னு சொல்லி அர்ஜுனுக்கும் ஒரு இன்விடேஷன் வருது. அப்கோர்ஸ் இன்விடேஷன் வருதுன்னா நம்ம செஞ்சுரு கமெண்ட். போஜனுடைய சம்மதம் வந்து
சரியான சம்பந்தம் சம்பந்தம் வந்து நல்ல சம்பந்தம் தான் அப்படின்னு இவாளுக்கும் அந்த காலத்துல இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அது இதெல்லாம் இல்லைன்னா கூட தேர் ஆர் வெரி வெல் இன்ஃபார்ம்டு. எந்தெந்த ராஜா யார்கிட்ட மகள் இருக்கா, அந்த மகளுடைய பெருமை என்ன எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான். சுயம்பரத்துக்கு கூப்பிட்டா கூப்பிட்டியான யாரும் எழுந்துக்கிறதுனா ஓட மாட்டான். யாரு சுயம்பரத்துக்கு கூப்பிடுறாளோ அவன் எப்படிப்பட்ட ராஜாலாம் அந்த பெண் குடும்பத்துக்கு வந்தால் அவ எப்படி இருப்பா எல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்திருக்கா. போஜராஜனுடைய சம்பந்தம் வந்து நல்ல சம்பந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனை வந்து பரிவாரங்களோட சுயம்பரத்துக்கு அனுப்பி வைக்கிறார். யாரு? ரகு. அவர் நல்ல பரிவாரங்களோட ஒரு நல்ல ஹாப்பி அக்கேஷன், எல்லாருமே கிளம்புறா. அவர் ஒத்தையா போக முடியாது. எப்பேற்பட்ட ராஜாவுடைய மகன் அந்த சுயம்பரத்துக்கு போகும்போது நிறைய காடு வழியா போக வேண்டியது. போற வழியிலலாம் தங்கறதுக்கு கூடாரங்கள்லாம் போடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் ஆகி எல்லாரும் கூடாரங்கள்லாம் போட்டு கூடாரத்துல இருந்தாலும் கூட அந்த கூடாரத்துல அத்தனை வசதியும் இருந்துதான். எந்த ஒரு குறையும் இல்லாம தேவையான படிக்க உட்காரத்துக்கான சீட்டு எல்லாமே இருந்தது. இந்த மாதிரி காட்டு வழியா ராஜா அந்த சைடு வர்றாருன்னு தெரிஞ்சுங்க. காட்டுல இருக்கிற மக்களும் காட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டுல இருக்கிற மக்களும் எல்லாருமே ராஜாவை பார்த்து அவருக்கு மரியாதை பண்றதுக்காக, சும்மா ராஜாவை பார்க்கணுங்கிற ஆசை, அப்புறம் அவரை பார்த்து மரியாதை பண்ணணுங்கிறதுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வராலாம். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல நிறைய ரொம்ப இருக்கான். ஸோ அது காடு மாதிரியே இல்லையா, நாடு மாதிரியே மாறி இருக்கான். அவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. இந்த மாதிரி எல்லா வசதியோடையும் அவர் தங்கி ஒவ்வொரு இடமா இருந்து கோயிங் டு போஜராஜனுடைய தேசத்துக்கு போறார். இப்போ நர்மதா கரையில தங்கி இருக்கும் பொழுது ஆன் தி வே ஒரு யானை என்னது ஆற்றுக்குள்ள இருக்கு, அந்த நர்மதை நதியில இருக்கு. யானை நதிக்குள்ள போனது இவர் பார்க்கல, ஆனா யானை தண்ணிக்குள்ள இருக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, இந்த யானை தண்ணிக்குள்ள போன இடத்துல மேல நிறைய வண்டு சுத்தின்னு இருக்கு. வண்டு சுத்தின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? வண்டுன்னா தேனி அந்த மாதிரி வண்டாதான் இருக்கும். அது எதுக்காக அங்க சுத்தின்னு இருக்குன்னா, இந்த யானையுடைய மத நீர் இருக்கு இல்லையா, மத ஜலத்தை எடுக்கிறதுக்காக தான் அது வந்து உள்ள இருக்கிறது யானை, அங்க வண்டு இருக்குன்னா உள்ள யானை இருக்குன்னு அவர் கெஸ் பண்றாராம். அந்த மாதிரி யூகம் பண்றாரு. யூகம் பண்ணி உள்ள மதத்துக்கு யானைதான் உள்ள இருக்கு, அந்த மத நீர்ல இருந்து வெளியான அந்த வண்டுதான் அங்க இருக்கு. So there is this elephant underneath this water அப்படின்னு கெஸ் பண்றாரு. பண்ண இந்த யானையும் வந்து என்ன பண்றது, நீர்ல மூழ்கி இருந்த யானை வந்து அதோட தண்ணியில போனதால அதோட மத ஜலம் தண்ணியோட கலந்துருக்கு. அதோட மத ஜலம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதை வச்சு அவரு யானை அங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு யானை கொஞ்ச நேரத்துல வெளியில வருது. நீர்ல மூழ்கி விளையாடிட்டு நல்லா ஜாலியா விளையாடிட்டு யானையெல்லாம் வெளியில வருது. அந்த யானைய வந்து அவர் அப்சர்வ் பண்றாரு. ஜஸ்ட் இமேஜின், இது ரொம்ப நல்லா இருக்கு. யானை நதியில குளிக்கிறதுனா இவர் டெஃபினட்டா கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும். யானையை இவர் அப்சர்வ் பண்றாருன்னா ஒன்னா இவர் இஸ் வெரி குட் இன் அப்சர்விங், அண்ட் எலிஃபென்ட் ஆல்சோ மஸ்ட் பி ரியலி ஹியூஜ். இத்தனோண்டு யானைக்கு இவ்வளவு அப்சர்வேஷன் அவர் பண்ணியிருக்க முடியுமா எனக்கு தெரியல. மேபி ரகுவா அர்ஜன் அந்த வம்சத்துல வந்தவனால அவனால முடியும். அந்த யானையோடைய சந்தத்துல கீரல்லாம் இருக்கான். அந்த கீரல் எப்படி வந்ததுன்னா, பக்கத்துல ரிக்ஷவான் அப்படின்னு ஒரு மலை இருக்கான். அந்த மலையில அதை போய் முட்டி மோதி பண்ணினதால அதுல அதோடைய பாறையெல்லாம் கீறி, அந்த பாறையில ஒரு ப்ளூயிஷ் கலர், ஒரு மெட்டாலிக் கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலர் எல்லாம் அந்த எலிஃபென்ட்டோட தந்தத்துல இருக்கான். அந்த கோடெல்லாம் அந்த தந்தத்துல இருந்ததால நல்ல முட்டி தான் அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குங்கிறதா அவர் தெரிஞ்சுக்கிறாராம். மழுங்கி வேற இருந்தது, முட்டி முட்டி அந்த மழுங்கி போயிருந்தது. இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கிற அந்த யானை தண்ணியில இருந்து வெளியில வருது. இதுக்கே நல்ல வேகமா நீட்டி ஆட்டிட்டு வருது. யானை மேலே வந்தா எப்படி இருக்கும்? ரிவருக்குள்ள ஒரு யானை போய் அது மேல வந்ததுன்னா ரிவர்லயே அலைய, அந்த யானை கிளம்பி மேல வர்றதுக்கு முன்னாடி அந்த யானையால கிளப்பி விட்ட அந்த அலை இருக்குல்ல, வாட்டர், அது வந்து கரைய முதல்ல வந்து யானை வர்றதுக்கு முன்னாடி தண்ணி வந்து அந்த நதிக்கரைய முதல்ல தொடரலாம். ஸோ அந்த மாதிரி நடந்து வரும்போது குறுக்க வந்து சில ஃபென்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கான்.
கொட்டில்னு சொல்லுவோம்ல, கொட்டில், அந்த கொட்டில் மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த சென்ஸ் எல்லாம் அந்த யானை உடச்சுட்டே வர. நதியில இருந்து வரும்போது அங்க இருந்து கொஞ்சம் பாசி பிடிச்ச அந்த கொடி மாதிரி இருக்கும், பார்த்திருக்கேன் நதியில கொஞ்சம் ஒரு பாசி பிடிச்ச கொடி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகுது, இந்த யானை மேல சுத்தின்னு இருக்கு, அதையும் இழுத்துட்டே வருது யானை. அது நதியில இருந்து வெளியில வந்தோடனே அதெல்லாம் கரையை வந்து கரைக்கு வரும்போது அதுவும் உதிர்ந்து விழருது, எல்லாம் அது மேல இருந்து அதுவும் உதிர்ந்து விழருது. இந்த காட்டு யானை, இது இப்போ தண்ணிக்குள்ள இருந்து வந்ததே காட்டு யானை. இந்த காட்டு யானையை பார்த்தோம்னா மற்ற யானை இருக்குல்ல, அர்ஜுனோட கூட வந்தது இல்லை, யானை குதிரை எல்லாம் வந்து இல்லையா, அவனோட கூட அந்த யானையெல்லாம் பார்த்ததும் அதெல்லாம் அதுவும் மறந்து போயிட்டு, இந்த காட்டு யானையும் மற்ற யானையெல்லாம் பார்த்து அதுவும் வந்து மிரண்டு போயிடுது. அந்த யானைகள் மிரண்டு போனதுக்கு மதஜல வாசனை, இந்த யானை மதம் பிடித்த யானை, அதோடைய வாசனையை கேட்டு அந்த யானைகள் எல்லாம் மிரண்டு போயிட்டு சும்மா இருந்துதான் மிரண்டு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருது. யானையே வந்து அதனுடைய ஜஸ்ட் இமேஜின், ஒரே கன்ஃபியூஷன். அங்க யானை ஒரு பக்கம் ஓடுறது, குதிரையும் வந்து பிச்சுட்டு ஓட பாக்குறது, சில குதிரையெல்லாம் ஒடிய போயிட்டு எல்லா இந்த அவங்க இருக்கிற வீரர்களுக்கு குதிரையை பிடிக்கிறதா யானையை பிடிக்கிறதா தன்னுடைய மனைவிமார்களை காப்பாத்துறதா என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரே கன்ஃபியூஷன். மனைவியோட எல்லாம் போயிருக்காங்க, ஏன்னா இவங்க யுத்தத்துக்கு போயிருக்கீங்க, அர்ஜுனுடைய சுயம்பரத்துக்கு தானே போறாங்க, அதனால ஃபேமிலி வெக்கேஷன் மாதிரி அவளும் என்னுடைய வைத்தியம் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கான். இது யாரை காப்பாத்துறது, இந்த கூடாரத்துல இருக்கிறவாளெல்லாம் காப்பாத்துறதா என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் ஒரே எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்காங்க. இவர் பாக்குறார், யானை வருது, வேகமா வருது, யானை. ஒரு ராஜா செல்வத்தை தேடி யுத்தத்துக்கு போகும்போது அந்த மாதிரி யுத்தத்துல மட்டும்தான் யானையை கொல்லணும் கிடையாது. அந்த ஒரு அக்கேஷன்ல தான், மற்ற நேரங்கள்ல ராஜா யானையை கொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல ஒரு விதி இருக்கு. ராஜாவுக்கு ஒரு விதி இருக்கு, you cannot just go about killing elephants. அதனால இவர் என்ன பண்றதுன்னு யோசிச்சு என்ன பண்ற, தன்னுடைய அன்பை எய்துறார். எப்படி எழுதுறாருன்னா, சாதாரண அம்பை எய்தா போய் நேரம்னு குத்தோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலையும், அது போய் அதோடைய மஸ்தகத்துல அப்படியே டேப் பண்ற மாதிரி மட்டும் இன்னொரு ஸ்கில் வேணும். அது போய் அது தட்டுற அளவுக்கு மட்டும் அது அம்பை எய்துறாரு. அது போய் யானையுடைய மஸ்தகத்துல பட்டோடனே அந்த யானை உடனே கந்தர்வனா மாறி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறவாங்க, எல்லாரும் என்னமோ பேரஞ்சு நின்றுட்டு இருந்தவாங்கெல்லாம் அது வந்து யானை கந்தர்வனா மாறினேன்னு எல்லாருக்கும் அப்படியே ஆச்சரியம். அப்கோர்ஸ் அர்ஜுனுக்கும் ரொம்ப ஆச்சரியம்தான், அவர் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு கந்தர்வன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஆகாசத்துல அவங்களால எல்லாம் they can move wherever they want. அதுவும் வந்து தேவர்கள் மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான், தேவர்களுக்கு கொஞ்சம் கீழே, பட் எக்ஸால்டட் பீயிங் கிண்ணற கந்தர்வெல்லாம் சொல்றோம் அந்த மாதிரி கந்தர்வன். எல்லாருமே ரொம்ப வியப்போடு பார்த்துட்டு இருக்கா. கந்தர்வனுடைய சக்தியினால தேவலோகத்துல இருக்கிற புஷ்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து அதன் மேல பொழியிற மாதிரி பண்றாரு. அவருக்கு தான் எல்லா பவரும் இருக்கு, எல்லாருக்கும் எல்லா பவரும் இருக்கு எல்லாம் பண்றதுக்கு. இந்த கந்தர்வனும் தன்னுடைய சக்தியை வச்சு தேவலோகத்துல இருக்க ஸ்பெஷல் ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அர்ஜுன் மேல அப்படியே பொழியறாரு. அப்புறம் பேசுறாரு. அவன் பேசும்போது அவருடைய பல்லெல்லாம் தெரியறதுதான், இனி தெரியறதுன்னு அர்த்தம் இல்ல, பேசும்போது பல்லு தெரியும்ல, அந்த மாதிரி தெரியும். இந்த பல்லு அப்படியே பல நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கான். அவருக்கு மார்புல நிறைய முத்து மாலையெல்லாம் போட்டுட்டாரு. இந்த பல்லோட வெளிச்சம், இந்த பல்லுடைய காந்தி முத்து மாலையோடைய காந்தியை விட ஜாஸ்தியா இருக்கான், அவ்வளோ வெளிச்சுன்னு இருக்கான் பல்லு. பல்ல கூட இவ்வளவு அழகா எடுத்து செஞ்சாரு பாருங்க. இந்த முத்து மாலையுடைய காந்தியை ஜாஸ்தி பண்ணியிருக்கான். இது வந்து இதுல வந்து இவர் பேசுறார், நான் பிரியதர்ஷனர் அப்படிங்கிற கந்தர்வனுடைய மகன். பிரியதர்ஷனன், பிரியதர்ஷினி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. பிரியதர்ஷனருடைய மகன், என்னுடைய பேரு பிரியம்பதன். பிரியம்பதா
பெண்ணாக இருந்தால் பிரியம்பதான் பேர் வைக்கிறாங்க. ஆணாக இருந்தால் பிரியம்பதன். நல்ல பேர் இல்ல. பிரியதர்ஷன்னா பிரியமான விஷயங்களை பார்ப்பவன், அல்லது பிரியமான தர்ஷன் கண்களை உடையவன், பார்வையில பிரியம் உடையவன். பிரியம்பதன்னா பிரியமான வார்த்தைகளை பேசக்கூடியவர். பிரியதர்ஷனருக்கு பிரியம்பதன் ஒரு மகன். நான் மத்தங்க முனிவர் கிட்ட ஒரு தடவை அவர் தபஸ்ல இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அங்க போய். அதனால மத்தங்க முனிவர் கோபப்பட்டு என்னை யானையா எழுதி சபிச்சுட்டார். அவர் கோபத்துல இந்த மாதிரி சபிச்சோடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால உடனே அவர்கிட்ட நான் போய் காலில் விழுந்து எனக்கு சாப விமோசனம் வேணும்னு நான் கேட்டேன். பாதத்துல விழுந்து. அவரு சாந்த சுவாவம் உடையவர். எப்படி ஒரு தண்ணியுடைய சுபாவம் வந்து சில்னஸோ இல்லையா, தண்ணி வந்து எப்பவுமே சூடாக இருக்காது. அது வந்து தண்ணீர். அதோட வேற ஏதாவது சேர்ந்தாதான் அது வெந்நீராக மாறும். இல்லாவிட்டா இது தனிப்பு இல்லாத ஒரு சூடு இல்லாத நீர் நேச்சுரலா தான் இருக்கும். அதே மாதிரி பெரியவர்களுடைய சுபாவம் வந்து கோபம் அல்ல, சாந்தம் தான். ஏதாவது தப்பு நடந்தாதான் அவர்களுக்கு அந்த கோபம் வரும். அந்த மாதிரி அவருக்கு கோபம் வர்ற மாதிரி நான் நடந்துருக்கேன். ஆனா நான் அவர்கிட்ட காலில் விழுந்தோன்னே அந்த கோபமும் டக்குன்னு அவருக்கு போயிட்டு, இயற்கையாவே ரொம்ப நல்ல சாந்தம் குணமா இருந்ததால அவர் எனக்கு வந்து சாப விமோசனம் கொடுத்தாரு. இக்ஷவாகு வம்சத்துல அர்ஜுன்னு ஒரு ராஜா வருவான். அந்த ராஜா உடைய பானம் உன்னுடைய மஸ்தகத்துல பட்டதுன்னா அப்போ உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும், மறுபடியும் கந்தரவனா ஆயிடுவேன்னு அவர் எனக்கு வரம் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இக்ஷவாக்குங்கிறது சூரிய வம்சத்துல இருக்கிற ஒரு ராஜா. இக்ஷவாகு அப்படிங்கிறவர் அந்த வம்சத்துல வர்றவன் ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து உங்களுக்கு சாப விமோசனம் கொடுப்பாருன்னு சொல்லி நான் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கேன் நீ வரணும்னு. நீ வந்ததால எனக்கு இந்த சாபம் நீங்கிச்சு. இதற்கு பதிலா நான் உனக்கு பதிலுக்கு ஏதாவது நான் பண்ணி ஆகணும். உதவி பண்ணாட்டே எனக்கு மனசு கேட்காது. இந்த கந்தர்வம் சரீரம் எனக்கு திரும்பி வந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கேன், நான் அவனுக்கு சின்னதாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப அன்போடு பிரியத்தோட அவர் அர்ஜுன் கிட்ட சொன்னார். நான் அவனுக்கு வந்து ரொம்ப அன்பா ஒரு சம்மோகன அஸ்திரம் கொடுக்குறேன், நீ இதை வாங்கிக்கோ. சம்மோகனம்னா மோகிக்க வைக்கிறது, மயங்க வைக்கிறது. அந்த அஸ்திரம் நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த அஸ்திரத்தை பிரயோகனம் எழுதுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதை ரிட்டர்ன் வாங்கிக்கிறதுக்கு வேற மந்திரம் இருக்கு. அத எப்படி யூஸ் பண்ணோங்கிறதுக்கு தனித்தனியா 2 மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்லித்தரேன். உனக்கு இந்த அஸ்திரம் பிரயோஜனப்படும். இந்த அஸ்திரம் என்ன பிரயோஜனம்னா, இந்த அஸ்திரம் யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவளெல்லாம் மயக்கம் அடிச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஜெயிச்சு மயக்கம் போட வச்சு ஹிம்சை இல்லை. நீ வந்து கொஞ்சம் ஐயோ இவனை இப்பதானே அம்பால அடிச்சோம், இவன்கிட்ட போய் நம்ம எப்படி கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிறது, நீ வந்து கூச்சப்படாத, வெக்கப்படாத. நீ என்ன அடிச்சதுனால தானே எனக்கு இந்த சாவு விமோசனம் ஆச்சு. உன்னுடைய அது வந்து நான் கருணையா தான் நான் பாக்குறேன். அது நீ என்ன தண்டிச்சுதாவோ இல்ல நடிச்சுதாவோ நான் பார்க்கல. அதனால நான் கொடுக்கறத நீ மறுக்காம ஏற்றுக்கணும். மறுத்தேன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கொடுமையா இருக்கும். அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தி அவருக்கு அந்த கிஃப்ட கொடுக்குறாரு. அர்ஜுனும் அது வந்து ஆச்சமனம் பண்ணி சோமோத்பவா நதினா நர்மதா. நர்மதை சோமன் சந்திரன் கிட்ட இருந்து தோன்றியது அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. அதனால நர்மதை நதியை பார்த்து கிழக்கு நோக்கி இருந்து ஆச்சமனம் பண்ணி இஸ் ரிசீவிங் தி கிஃப்ட். சம் ப்ரொசீஜர் இஸ் தேர் டு ரிசீவ் a gift. ஆச்சமனம் பண்ணி வாங்கிக்கிறேன். இவ்வாறு 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா. எப்படியோ ஆரம்பிச்சு 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா.
அப்புறம் பிரேமவதையோட பேலஸ்க்கு போறாங்க. அங்க போஜராஜன் விதர்ப தேசத்துக்கு போறா. விதர்ப தேச ராஜா நல்ல ராஜா போல இருக்கு. காரணம் என்னன்னா அந்த நாடு ரொம்ப அழகா இருந்துதான். ஒரு நாடு நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா பிளசண்டா இருக்குன்னா அந்த தேசத்துல ராஜா நல்லபடியா இருக்காங்க, அர்ஜுன் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். நல்ல ராஜாவா இருக்கிறதுனால தான் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த காலத்துல எல்லாருமே மரம் நடணும், குளம் வெட்டணும், நல்ல ரோடு இருக்கணும்ங்கிறதுலாம் எவ்வளவு முக்கியமான விஷயமா வச்சுட்டு இருந்திருக்கா பாருங்க. இப்ப அதெல்லாம் பெக் பண்ணி வாங்க வேண்டியது. ராஜா அஜன் நகரத்துக்குள்ள வந்தோடனே இதை கேட்டு போஜராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்திரோதய சமயத்துல கடல் எப்படி பொங்குமோ அந்த மாதிரி பொங்கித்தான் அவருக்கு சந்தோஷம். கடல் போல பொங்கின சந்தோஷத்தோட பரிவாரங்களோட போய் அவரை ரிசீவ் பண்றாரு. அவர் ரிசீவ் பண்ற அழகு எப்படி இருக்குன்னா, ஒரு போஜராஜன் கொஞ்சம் ராஜாவுக்கு ஒரு மரியாதை என்னன்னா இந்த சத்திரம் சாமரம் எல்லாம் இருக்கணும், அவருக்கு ஒன்று ஸ்பெஷல்லா அதெல்லாம் எப்பவுமே அவர் கூட இருக்கணும். அதெல்லாம் வச்சுண்டு கை பிண்டு மரியாதையோட போய் அஜனை வரவேற்கிறாரு. போஜராஜனோட உபச்சாரத்தை எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ ஜனங்கள்லாம் பார்த்துட்டு தானே இருப்பான். அதெல்லாம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆல்சோ நம்ம இளவரசிக்கு கல்யாணம்னா எல்லாருக்கும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்ப எல்லாரும் விதர்ப நாட்டு ராஜாவை பார்த்துட்டு இவர் ராஜாவா இல்ல இவர் வெல்கம் பண்றாரு அவர் ராஜாவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பணிவு அப்படின்னு சொல்ல வர்றாரு காளிதாசன். போஜராஜனுக்கு அந்த அளவுக்கு ஒரு கர்வம் இல்லாமல் அதிக நம்ம இன்வைட் பண்ணவால இவ்வளவு மரியாதையா கூப்பிடணும் அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சிருந்துருக்கு. அவ்வளவு சிறந்த முறையில சமாதானமா விசாரம் நடக்கிறது அர்ஜுனுக்கு. ரகுவுக்கு சமமான மகன் அர்ஜுன் சாதாரணமான ஆளுல. போஜராஜனுக்கு இது நல்லா தெரிஞ்ச விஷயம். போஜராஜனுடைய வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு அப்கோர்ஸ் இஸ் ஹேண்டட் ஓவர் டு அதர் பீப்புள். அவரெல்லாம் வந்து கவனிக்கிறதுக்குன்னு இருப்பா இல்லையா. போஸ்ட் வந்தா எப்படி எங்க தங்க வைக்கிறது, என்ன சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கறது எல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி மற்றவாலாம் தி வில் டேக் ஓவர். போய் அவனுக்கு ஒரு நல்ல மாளிகையை காமிச்சு, அவர் தங்க வேண்டிய இடத்தெல்லாம் காமிச்சு, அவர் தங்க வேண்டிய ரூம் எல்லாம் காமிச்சு, போற வழியெல்லாம் பூர்ணகுமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கா. மன்மதன் ரொம்ப அழகானவன், ஒரு மன்மதன் மாதிரி இருக்கான் அப்படின்பாங்க. மன்மதன் வந்து யௌவன பருவத்தை அடைந்தா என்ன ஒரு அழகு இருக்கும், சும்மாவே அழகா இருக்கான். காலத்துக்கு வந்துச்சுன்னா என்ன ஒரு அழகு. அந்த மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு கம்பீரம் ஒரு லட்சணத்தோட இருக்கிற ஒரு அஜன் இந்த மாதிரி ஒரு மாளிகைக்குள்ள நல்ல உபச்சாரம் பண்ணி வரும்போது ஒரு ராஜா மாதிரி இருந்தானா, அவ்வளவு அழகா இருந்தானா. இயற்கையிலேயே அழகா இருக்கிற மன்மதனுக்கு யவனம் வந்தா என்ன அழகா இருக்கும், அதே மாதிரி முதல்லயே நல்ல பெருமை உள்ள அந்த அஜனுக்கு தங்கி இருக்கிற இடம் மேலும் இன்னும் சோபை அதிகமாக காட்டியது, கௌரவத்தையும் சோபையும் அதிகமாக கொடுத்தது. அதனால அவன் மன்மதன் மாதிரி இருந்தானா அங்க பாக்கிறதுக்கு இருந்திருப்பார். விதர்ப நாட்டத்துல நடக்க இருந்த அந்த சுயம்பரம் பல நாட்டு அப்ப சுயம்பரம்னா நிறைய ராஜாக்களை இன்வைட் பண்ணுவோம் இல்லையா. ஒரே ஆளை கொடுத்துட்டு சூஸ் பண்ணுறதுல என்ன இருக்கு, அதனால நிறைய ராஜாக்கள்லாம் வரார். இன்னுமதி ரொம்ப அழகானவளாம். அதனால அவளை அடையணும்னு நிறைய பேர், இப்படி இந்த நியூஸ் எல்லாம் எல்லாருக்கும் போகும் தெரியல. இன்னுமத்தி ரொம்ப அழகா இருப்பாளாம், அதனால அவளை அடையணும்னு நிறைய ராஜாக்களுக்கு அந்த ஆசை இருந்தது. அதனால மறுநாள் நடக்கிற சுயம்பரத்துல நம்மள செலக்ட் பண்ணுவாளோ மாட்டாளோ அப்படின்னு அஜனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இது, நாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுட்டே அன்னைக்கு நைட்டு வந்து தூங்குறானா. தூக்கம் வரலையாம், புரண்டு படுக்கிறான். சூஸ் பண்ணாம போயிட்டா என்ன பண்றது. இங்கதான் வந்து அவர் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறார். தூக்கம் அவருக்கு எப்படி வருது, இந்திராதேவி எப்படி வரா. இந்திராதேவி வந்து ஒரு பெண் தன் கணவன் கிட்ட அவருடைய ஒப்பீனியனை கேட்கறதுக்கு தயங்கி போவாளாமே. அந்த மாதிரி
நித்ரா தேவியும் தயங்கி தயங்கி அப்பப்போ இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பனா என்ன, சரியா தூங்கலன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து ஒரே ஆங்ஸைட்டி, நாளைக்கு இந்துமதி நம்மளை செலக்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிடுவாளோ அப்படிங்கறத விட அவள் செலக்ட் பண்ணணுமே அப்படிங்கறதுல ஒரு ஆசை. இப்போ காலையில விடியறது, விடிஞ்சோடனே ராஜாக்கள் எல்லாம் சுத்தி பண்ணி எழுப்புறதுக்கு ஆள் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு போஜராஜன். இவரை இவரை எழுப்புறதுக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங். அவங்களாம் அஜனுக்கு அவரு துயில எழுப்ப வந்தவெல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஓகே, அதனால அவ சுத்தி பாட்டு எழுப்பும் போது ஒரு எந்தூசியாசம் இருக்கு குரல்ல, அப்புறம் ஒரு துள்ளல் இருக்கு, சந்தோஷமா வரா. வயசானவாளுக்கு கூப்பிட்டா பாடி பாடி பழகி போயிருக்கோம். அதனால இவெல்லாம் புதுசா இருக்கிறதுனால அந்த குரலும் இனிமையா இருக்கான். வாழணுங்கிற ஒரு ஹோப் இருக்கிறவன் எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. ஈவன் திஸ் பீப்புள் அந்த குரல்ல ஒரு வாழணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கின்ற ஒரு இனிமையான ஒரு குரலாம். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் வந்து பாடுறாங்க. ரொம்ப சரியா தூங்காதனால புரண்டு புரண்டு படுத்திருக்காரா. அவர் உடம்புல இருக்கிற அங்கங்க சந்தனம் கொத்திருப்பால, அந்த சந்தனம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கெல்லாம் படிக்கல உறைஞ்சதால போயிருந்துதான். அப்புறம் காதல நல்ல ஜிம்கி எல்லாம் போட்டுப்பா. ராஜாக்களும் நல்ல குண்டலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே தோல்ல பட்டு பட்டு அங்க வந்து பதிஞ்சு போய் அழுத்தி அங்க ஒரு அடையாளம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, அவர் சரியா தூங்கல. பிறந்து தூங்கினா இப்படி எல்லாம் ஆகும், ஒழுங்கா தூங்கினா எல்லாம் ஆகாது. இப்ப அடுத்த வர ஸ்லோகத்துல எல்லாம் அந்த விடியல் காலை எப்படி இருக்குது, எப்படி வந்து அவர் எழுப்புறார், அஜனை வந்து எழுப்புறார் சொல்றாரு. ராத்திரி போயிட்டு சயனத்தை விட்டு கொஞ்சம் எழுந்துங்கோ. பிரம்மதேவர் இந்த உலகத்துல பாரத்தை சுமக்கணுங்கிறதுக்காக ஒரு பாதி பாரத்தை உங்க அப்பா கிட்டயும் இன்னொரு பாதி பாரத்தையும் உங்ககிட்டயும் கொடுத்துருக்காரு. உங்க அப்பா எழுந்து ரொம்ப நாழியா இருந்தது. உங்க அப்பா எழுந்து நேர ராஜ்ய காரியங்கள் எல்லாம் பரிபாலனம் பண்ணி ஒரு பாதி பாரத்தை ஏத்துட்டார். இப்ப நீங்களும் எழுந்து மிச்ச பாதி பாரத்தையும் எடுத்துட்டு உங்களுடைய காரியங்கள் என்னவோ அந்த காரியங்களை நீங்க பண்ணணும். இதுல அப்படின்னு அவர் சொல்றதுலயே, இந்த பாட்டுலயே என்ன விஷயம் தெரியறதுன்னு, ஒரு பாரத்தை சுமக்கணும்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் பலமா இருக்கணும். ஒருத்தன் வீக்கா இருந்தா அந்த பாரத்தை சரியா சுமக்க முடியாது. குதிரை வண்டியோ, இப்போ குதிரை வண்டியோ மாட்டு வண்டியோ ரெண்டு பேர் போறதுன்னா, இல்ல பேலன்குவின் வச்சுக்கோங்க. பேலன்குவின்லயே ராஜாவை தூக்கின்னு போற பேலன்குவின்லாம் இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சுவாமி ஊர்வலம் வர சேவாலாம் தூக்கின்னு வருவாங்க சுவாமியை. எல்லாரும் ஒரே ஹைட்ல இருக்கணும், ஒரே மாதிரியான பலம் இருக்கிறவாளா, இல்லாட்டி அது வந்து பேலன்ஸ் இல்லாம போயிடும். பாரத்தை சுமக்கிறவன் நீங்க பாதி உங்க அப்பா பாதின்னு சொல்றதுலயே நீங்க உங்க அப்பாவுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்றத சொல்லாம சொல்றாங்க. எந்த விதத்துலயும் அப்பாவை விட குறைய இல்லாதவர், அப்பாவுக்கு சமமானவர். அதனாலதான் பாரத்தை 50-50 தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கிறவரே எழுந்து நீங்க இந்த பாரத்தை தாங்கணும். ராத்திரி பூரா சந்திரன் வந்து நல்ல பளபளன்னு சோபையோட இருந்தது. இப்போ விடிஞ்சிருச்சுன்னா சூரியன் வந்துடும். சூரியன் வந்தா சந்திரனுக்கு அவ்வளவு சோபையே இருக்காது. சந்திரன் வந்து டல் ஆயிடுவார். அதுக்கு வந்து காளிதாசர் இன்னொரு விஷயம் சொல்றார். தாமரை வந்து ராத்திரியில குவிஞ்சிடும். லக்ஷ்மி தேவி தாமரையில இருக்கிறவன் இல்லையா, தாமரை குவிஞ்சிச்சுன்னா லட்சுமி தேவி அங்க இருக்க மாட்டாளாம். குவிந்த தாமரை, மொட்டு தாமரையில லட்சுமி தேவி இருக்கிறது இல்ல. அதனால சந்திரன் கிட்ட போயிடுவாளாம். சந்திரன்கிறது அதனுடைய முகம், அங்க வந்துடுவாளாம். ஆனால் அர்ஜுன் வந்து நித்ரா தேவி கிட்ட போயிடுறான். நித்ரை என்கிற ஸ்திரீயுடன் சேர்ந்து விடுகிறான். அதனால லக்ஷ்மி தேவி கோச்சிண்டுன்னு இல்ல, மன வருத்தத்தோட அந்த சந்திரன் கிட்ட போயிடுறாளாம். எப்படி ஒரு மனைவி தன்னுடைய கணவன் தன்னை நிராகரிச்சுட்டா அந்த வருத்தத்தை வெளியிலையும் காமிச்சுக்காம தன்னை விரும்புகிறாள், தன் கணவனை விரும்புகிறாள்ங்கிற அந்த பிரியத்தையும் வெளியில காமிச்சுக்காம
இல்லாம அம்மா வீட்டுக்கோ இல்ல கூட பிறந்தவ வீட்டுக்கோ போய் உட்காந்துடுவாளோ, அதே மாதிரி லக்ஷ்மி தேவியும் இவர் நித்ரா தேவியை தழுவின உடனே சந்திரன் கிட்ட, தன்னுடைய சகோதரன் கிட்ட போயிடுறாளாம். ஓகே, லக்ஷ்மி தேவி சந்திரன் கிட்டேயும் இருப்பா அப்படிங்கறதா இங்க சொல்ல வர. தாமரைக்கு லக்ஷ்மி தேவியோட இருப்பிடம் சந்திரன், அங்க போயிட்டானாம். ஆனா இப்ப சந்திரனும் என்ன ஆயிட்டார், டல் ஆயிட்டார். அதனால இனிமே லக்ஷ்மி தேவி அங்க இருக்க மாட்டான். நெக்ஸ்ட் சந்திரன் போல முகம் இருக்கின்ற ரகு கிட்ட தான் வரணும். நீங்க எழுந்துக்கோங்க, லக்ஷ்மி தேவி இஸ் வெயிட்டிங் அண்ட் ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். உங்க கண்ணை திறந்து பாருங்க. ஏன்னா லக்ஷ்மி தேவி தாமரைக்கு போக வேண்டிய நேரம். காரணம் என்ன, சூரியன் வந்தாச்சுன்னா தாமரை பூத்துடும். சந்திரன் இல்லைன்னா நெக்ஸ்ட் தாமரை கிட்ட தானே லக்ஷ்மி தேவி வசிக்கணும். தாமரைக்கு போகணும்னு சொல்றதுலயே ஒரு அழகு பாருங்கோ. நீங்க கண்ணு முழிச்சுக்கோங்க, லக்ஷ்மி தேவி தாமரையில் வசிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய கண்ணு தாமரை மாதிரி இருக்குப்பா, தாமரையில் கண்களை நீ இருந்தால் லக்ஷ்மி தேவி உன்னிடம் வருவதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறாள். ஸோ ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் வேக் அப் அப்படின்னு எழுப்புறார். அந்த கருவிழி அது வண்டாம், கண்ணு தாமரை, அவருடைய விழி வண்டு. அழகான அந்த லக்ஷ்மி கண்கள் தாமரை மாதிரி இருக்கிற கண்களை தெரிந்தா லக்ஷ்மி தேவி வெல்கம் அண்ட் ஷி இஸ் வெரி லவ்விங் டு யூ, ஷி லைக்ஸ் யூ, ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. அப்புறம் பொழுது குளிர்ந்ததுனால நல்ல குளிர்ந்த காற்று வருது, காற்றுல நல்ல வாசனையும் வந்திருக்கு. அதனால ப்ளீஸ் வேக் அப், நல்ல குளிர்ந்த காற்று, வாசனையான காற்று. காற்றுக்கு பை நேச்சர் எந்த வாசனையும் கிடையாது. காற்றுல வாசனை வருதுன்னா அது வேற ஏதோ ஒரு வாசத்தை எடுத்துதான் அந்த காற்று வீசும். அஜனுடைய மூச்சு காற்று இருக்கே, பை நேச்சர் அதுல வாசனை இருக்கும். ஆனா முடியாது, லிட்டரலா எடுத்துக்காதீங்க. இதுக்கு கவி சொல்றது. ஓகே, உடனே நம்ம மூச்சு காத்தெல்லாம் மூந்து பார்க்காது. அஜனுடைய மூச்சு காத்துல வாசனை இருக்குன்னு நம்ம காளிதாசர் அவர் மேல இருக்க பிரியத்துல சொல்றாரு. காத்துக்கான வாசனை இல்லையா, அதனால அதனுடைய மூச்சு காத்து போல நமக்கும் வாசனை இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காற்றை என்ன பண்ணுமா, அங்கங்க இருக்கிற வாசனை மலர்கள் இருந்து வாசனை எல்லாம் எடுத்துட்டு வந்து தானும் வாசனையோட இருக்கிற மாதிரி இங்க வருதான். அந்த அப்படிதான் அந்த வாசனை காற்று வருதான். இந்த மாதிரி எடுத்துன்னு வருது. உத்தமர்களுடைய மூச்சு காற்று வாசனையுடன் இருக்கும் அப்படின்னு ஒரு நோட் இருக்கு இங்க. மேபி அதனால இவருக்கு மூச்சு காற்று வாசனையா இருக்குன்னா அவர் உத்தமமா இருக்கார் அப்படிங்கறத காளிதாசர் சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு. நைட்டு பனி பொழியறது. இந்த பனி பொழிஞ்சு என்ன பாது, இளம் துளிர் இருக்கியா, செவேல்ல இருக்கும். இளம் துளிர்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும். அது மேல பனித்துளி இருக்கு. அந்த பனித்துளி முத்து மாதிரி இருக்கு. அந்த பனித்துளி அது இவர் என்ன சொல்ற, இவர் உதடு அந்த இளந்தளிராம் அர்ஜுனுடையது. ஓகே, பற்கள் முத்து. அதனால முதல்ல கண்ணை திறக்க சொன்னார். இப்ப எழுந்து உன்னுடைய புன்னகை சற்றே வீசுங்கள் அப்படின்னு கேட்கிறார். கண்ணை திறந்துட்டு நீ புன்னகை, ப்ளீஸ் ஸ்மைல், வேக் அப் அண்ட் ஸ்மைல் அப்படின்னு கேட்கிறான். அடுத்து இப்படி எல்லாம் எழுப்புறா பாருங்க, நல்லா இருக்கேது. இப்படி எல்லாம் நம்மளெல்லாம் யாருக்காவது எழுப்புறதுக்கு பொறுமை இருக்குமா தெரியும். அப்புறம் நீ யுத்த களத்துக்கு போனா சத்துருக்களை சண்டை போடுறதுக்கு நீயே தானே அழிப்ப, நீ ஒன்னும் உங்க அப்பாவை எதிர்பார்க்க மாட்டேல்ல. அதே மாதிரி இங்க எதிரிகள் இருட்டு மாதிரி, இருட்ட ஒழியறதுக்கு சூரியனே போறோம். ஆனா சூரியனை அருணன் காலையில அருணோதயம்னு சொல்லுவோம். சூரியோதயம்னு சொல்லும்போது அருணோதயம்னு சொல்லுவோம். அந்த ஆரஞ்சு கண் வருது இல்லையா, அதுக்கு பேர் அருணன். அம்பாளை கூட அந்த மாதிரிலாம் வர்ணிப்பா. தெய்வங்களை வர்ணிக்கும் போது அந்த அருணனுடைய கலரை வச்சு வர்ணிக்கிறது உண்டு. அருணனே போருமா இருட்ட போக்குறதுக்கு, சூரியன் வரணும்னு அவசியம் இல்லை. நீ எப்படி உன்னுடைய எதிரிகளை அழிக்கிறதுக்கு நீயே போறமோ, நீ அப்பாவை எதிர்பார்க்கறது இல்லையோ, அதே மாதிரி அருணனுக்கு தான் வந்தாச்சு. அப்படின்னா என்ன, முடிஞ்சாச்சு.
எழுந்துரு அப்படிங்கிறத காளிதாசர் அவ்வளவு அழகா சொல்றாரு. அருணோதயம் ஆயிடுச்சுப்பா, வெளிச்சம் வந்துட்டு எழுந்துப்போ. அருணன்கிறது சூரிய தேவனுடைய தேர் ஓட்டி, அவனுக்கு ஒரு பெயர். யானைகளுடைய தண்டம் எல்லாம் தாமரை மொட்டு மாதிரி இருக்கான். அது தாமரை மொட்டு மீன்ஸ் அந்த தாமரை முதல்ல அகலமா இருக்கும், அப்புறம் அப்படி தூம்பி வருது இல்லையா, அந்த மாதிரி யானையுடைய தந்தங்கள் முட்டு போன்ற யானைகளோட தந்தங்கள்ல அந்த வெயில் இருக்கு இல்லையா, அந்த வெயில் பட்டு செந்நிறமா இருக்கும் யானையுடைய தந்தங்கள்லாம். அதை பார்க்கும்போது ஏதோ அது அந்த காவி மண் இருக்கு இல்லையா, அதுல அது முட்டி மோதி வந்த மாதிரி ஒரு கலர் இருக்கு. இது எதுக்காக சொல்றாருன்னா, யானைகள்லாம் எப்படி இருக்கு, அது நல்லா புரண்டு புரண்டு படுத்து எழுந்து அதோட சங்கிலியுடைய ஒலி எல்லாம் கூட கேட்கறது, யானைகளும் எழுந்தாச்சு அப்படிங்கிற. எதுக்கு சொல்றாருன்னா, இதெல்லாம் சூரியன் உதிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு இவ்வளோ. யானையுடைய தந்தம் கூட சூரியனுடைய ஒளியினால அது ஒரு கலர் வந்திருக்கு, அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. யானையுடைய தந்தம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்ன, வெயில் வந்துருக்கு, ப்ளீஸ் எழுக்கோ அப்படின்னு அவரை எழுப்புறார். இப்படியாக தாமரை இதழை போல கண்களையுடைய ராஜகுமாரரே, குதிரையெல்லாம் கூட முடிச்சு நிறுத்தோ, உங்களுடைய கூடாரத்துல கட்டி வச்சிருப்பா இல்லையா குதிரை, அதெல்லாம் கூட முடிச்சு நிறுத்து. அதெல்லாம் எய்தாப்புல வச்சிருக்கிற உப்பு கட்டியெல்லாம் சாப்பிட்றதுதான். உப்பு கட்டிங்கிறது குதிரைக்கு உப்பு கட்டி வைப்பானா அந்த காலத்துல. அது சாப்பிட்டதுன்னா அதோட மூச்சு காத்துல இருக்கிற அந்த ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அது முதல்ல சாப்பிட்ட அந்த சாப்பாடெல்லாம் செரிமானமாறதுக்காக அதுக்கு உப்பு வைப்பானாம். இந்த குதிரையெல்லாம் கூட எழுந்து உப்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, அதனால நீங்களும் எழுந்துக்கோங்கோ. ஸோ மாடு குதிரை எல்லாமே எழுந்தாச்சு, சாரி யானை குதிரை எல்லாமே எழுந்தாச்சு, நீங்களும் எழுந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி எழுப்புறா. உனக்கு முதல் நாள் நைட்டு போட்ட மாலையெல்லாம் கூட இப்போ வாடி போய் ஒரு பூக்கும் இன்னொரு பூக்கும் நடுவில் கேப் தெரியாது. இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பூ அடர்த்தியா கட்டினா கூட வாடி போன பூக்கு நடுவில் கேப் வரும், வாடி போயிடுச்சுன்னா. அந்த மாதிரி இந்த பூவெல்லாம் சுருங்கி போய் புஷ்பங்களுக்கு நடுவில் கேப் எல்லாம் தெரியாது. ராத்திரியில ஒரு வெளிச்சம் இருந்ததுன்னா இருட்டுல அது நல்லா படிச்சுன்னு தெரியும். there is darkness everywhere. ஒரு சின்ன ஒரு மேஸ்டிக்ல ஏற்றினா கூட, அது ஒரு தீபம் ஏற்றி வச்சா கூட அது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதே சூரிய ஒளி வந்துருச்சுன்னா அந்த ஒளி சோபிக்காது. சூரியனுடைய ஒளி முன்னாடி சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா. ஸோ அவர் சொல்றாரு, இருட்டுல ரொம்ப தூரம் வரைக்கும் வெளிச்சம் காட்டுட்டு இருந்த வெளிச்சம் எல்லாம் கூட இப்ப சோபை இல்லாம இருக்கு. அப்படின்னா என்ன, சூரியன் அவ்வளவு மேல வந்துட்டு இந்த உன்னை சுத்தி உன்னுடைய கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த கிளிகள்லாம் கூட நான் என்னென்ன சொல்றேன் அதெல்லாம் சொல்லி சொல்லி உன்னை எழுப்பிட்டு ப்ளீஸ் வேக் அப் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. இப்படி சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடி வாழ ஸ்துதி பண்ணி அதுன எழுப்புறா. இவரும் எழுந்துக்கிறார். எழுந்து ஸ்நானம் பண்றார், ஜபம் பண்றார், நித்திய கர்மா எல்லாம் பண்றார். நித்திய கர்மானா ஒரு காயத்ரி ஜபம் எல்லாம் பண்ணி, சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு, தேவ பூஜை எல்லாம் பண்ணிட்டு, முறைப்படி எல்லாம் பண்ணிட்டு, நல்ல அலங்காரம் எல்லாம். அப்போ அலங்காரம் பண்றதுக்கு அங்க எல்லாரும் இருப்பா. எல்லா அலங்காரங்கள்லாம் பண்றதுக்கு எல்லாம் பண்ணிட்டு சுயம்பர மண்டபத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டார். முதல் நாள் நைட்டு சரியா தூங்கலையே, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு நேரம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் நம்ம நினைக்கல. என்ன ஆனாலும் நித்திய கர்மாவை விடவில்லை. எவ்வளோ டயர்டா இருந்தாலும், எவ்வளோ கொஞ்சம் முன்ன பின்ன எழுந்தாலும் கூட நித்திய கர்மாவை யாருமே விடக்கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படியாக அவர் அலங்காரம் பண்ணிட்டு, நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணு மேக்கப் பண்ணி விடுறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாலாம். எல்லாரும் பண்ணிட்டு சுயம்வரத்துக்கு ரெடியாக நிற்கிறார். இஸ் ரெடி டு கோ அண்ட் மீட் இந்துமதி. இப்படியாக 5th சர்க்கம் முடிகிறது. வில் கண்டினியூ நெக்ஸ்ட் இயர். ஓம் ஸ்ரீ குரு நமः. ஹரி ஓம்.
தேங்க்யூ மணி. தேங்க்யூ ஸ்ரீவித்யா.